மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். டான் தொலைக்காட்சி நிறுவனத்தின் கல்வி ஒலிபரப்பு சேவையினூடாக அளவையிலும் விஞ்ஞான முறையும் என்ற மேலும் ஒரு ஒளிபரப்பு நிகழ்வோடு பிரசன்னமாகி இருக்கின்றோம். சென்ற ஒளிபரப்புகளினூடாக அளவியல் விஞ்ஞான முறை என்ற பாடத்திலே உண்மை விருட்சம் தொடர்பாக வாதங்களை உண்மை விருட்ச முறை மூலம் ஆராய்தல், தேற்றங்களை உண்மை விருட்ச முறை மூலம் நிறுவுதல், இரு குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவையா சமனானவை அல்லவா என்பதை துணிதல், இரு குறியீட்டு சூத்திரங்கள் முரணானவையா முரணானவை அல்லவா என்பதை துணிதல் போன்ற விடயங்கள் பற்றி நாங்கள் விரிவாக ஆராய்ந்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய இந்த ஒளிபரப்பினூடாக காணொலியினூடாக நாங்கள் உண்மை விருட்சத்தினுடைய இறுதி அத்தியாயத்தினுள்ளே நுழைய இருக்கின்றோம். எனவே தனித்தனியாக இரண்டு சூத்திரங்கள் சமனா அல்லவா முரணா அல்லவா என கேட்கப்படுகின்ற போது எவ்வாறு அதற்கு மாணவர்கள் விடையளிக்க வேண்டும் என்பது பற்றி ஆராய்ந்திருந்தோம். ரெண்டு குறியீட்டு சூத்திரங்கள் தரப்பட்டு அவை சமனானவையா அல்லவா என துணிகின்ற போது இரட்டை உட்குடை மாறியினூடாக குறியீட்டு சூத்திரங்களை இணைத்து அதன் மறைவடிவத்தை மீது மறைவடிவமாக்கி, அதாவது முழுவதின் மறுப்பு மாறிலியினூடாக மறுத்து அதன் மீது உண்மை விருட்ச விதிகளை கட்டியெழுப்புகின்ற போது நிறைவடைந்த வரைவானது எல்லா கிளைகளும் மூடியிருந்தால் அது மூடிய விருட்சம் என்றும், அது கிளைகள் மூடப்படாத ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட அது திறந்த விருட்சம் என்றும் விடைபெறப்படும். கிளைகள் மூடியிருந்தால் கரைப்பட்ட குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவை என்ற முடிவை பெற்றுக்கொள்ள முடியும். கிளைகள் திறந்திருந்தால் அது திறந்த விருட்சமாக இருந்தால் குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவை அல்ல என்று விடை எழுத முடியும் என அவதானித்திருந்தோம். இரு குறியீட்டு சூத்திரங்கள் முரணானவையா அல்லவா என வினாவப்படுகின்ற போது இரட்டை உட்குடை மாறிலியின் ஊடாக அந்த சூத்திரங்களை நேரடியாக இணைக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களிலே அதற்காக இணைப்பு மாறிலி பயன்படுத்தப்படுகின்ற வளமை உண்டு என்றும் நாங்கள் அவதானித்திருந்தோம். இரட்டை உட்குடை மாறிலியினூடாக இணைக்கப்பட்ட அந்த குறியீட்டு சூத்திரங்களின் மீது உண்மை விருட்ச விதிகளை கட்டியெழுப்ப வேண்டும். நிறைவடைந்த வரைவிலே கிளைகள் மூடியிருந்தால் எல்லா கிளைகளும் மூடப்பட்டிருக்க சந்தர்ப்பத்திலே அது மூடிய விருட்சம் என்ற விடை பெறப்படுமாக இருந்தால் தரப்பட்ட குறியீட்டு சூத்திரங்கள் முரணானவை என்ற முடிவு பெறப்படுகின்றது. மாறாக அந்த உண்மை விருட்ச கிளைகளில் ஏதாவது ஒன்று திறந்திருக்குமாக இருந்தாலும் அது திறந்த விருட்சம். எனவே தரப்பட்ட சூத்திரங்கள் முரணானவை அல்ல என்ற முடிவு பெறப்படுவதாக நாங்கள் அவதானித்திருந்தோம். இன்றைய இந்த காணொலியினூடாக இரண்டு சூத்திரங்கள் சமனானவையா சமனானவை அல்லவா சமனும் முரணும் அல்லாதவையா சமனானவையா முரணானவையா சமனும் முரணும் அல்லாதவையா என ஒருங்கே கேட்கப்படுகின்ற போது, சமனா முரணா சமனும் முரணும் அல்லவா என ஒருங்கே கேட்கப்படுகின்ற போது அதற்கு எவ்வாறு மாணவர்கள் விடையளிக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் இங்கே அவதானிக்க இருக்கின்றோம். இந்த குறியீட்டு சூத்திரங்கள் பி உக்கடை கியூ பி இணைப்பு நோட் கியூ குறியீட்டு சூத்திரங்கள் இவை சமனானவையா முரணானவையா சமனும் முரணும் அல்லாதவையா என்ற வினா ஒருங்கே கேட்கப்படுகின்ற போது முதலாவது படிநிலையிலே குறியீட்டு சூத்திரங்களை இரட்டை உட்குடை மாறியினூடாக இணைத்துக் கொள்ளுகின்றோம். இதன் மீது நாங்கள் உண்மை விருட்ச விதிகளை கட்டியெழுப்ப முற்படுகின்ற போது இரட்டை உட்குடை முட்கூற்றினுடைய மறுப்பு பிற்கூற்று பி இணைப்பு நொட்கியூ அதனுடைய மறுப்பு பி இணைப்பு நொட்கியூ முழுவதனுடைய மறுப்பு. முதலாவதாக இங்கே கிளையாக்கல் விதியை நாங்கள் பிரயோகித்திருப்பதை மாணவர்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். இரட்டை உட்குடை முட்கூற்றுடைய மறுப்பு பிற்கூற்றினுடைய மறுப்பு. இங்கே தொடர்ந்து நாங்கள் உண்மை விருட்ச விதிகளை எவ்வாறு பிரயோகிக்க வேண்டும்? இணைப்பு வாக்கியம். எனவே இங்கே வரிசையாக்குகின்ற போது பி இணைப்பு நோட்கியூ பி நோட்கியூ என வரிசையாக்கி எழுதிக் கொள்ள முடியும். அடுத்ததாக பி உட்குடை கியூ உட்குடை வாக்கியம் கிளையாக்கலுக்கு உட்படும். எனவே பி உட்குடை கியூவை நாங்கள் கிளையாக்கம் செய்ய முற்படுகின்ற போது பி முட்கூற்றினுடைய மறுப்பு நோட் பி பிற்கூற்று கியூ
இங்கே உட்கிடை வாக்கியம் கிளையாக்கல் வரிசையாக்கல் விதி உட்படுகின்ற போது உட்கிடை வாக்கியத்தினுடைய மறுப்பு கிளையாக்கல் விதிக்கு உட்படுகின்றது. பி உட்குடை கியூ முழுவதனுடைய மறுப்பு வரிசையாக்குகின்ற போது முற்கூற்றும் பிற்கூற்றினுடைய மறுப்பு. இங்கே கிளையாக்கலுக்கு உட்படுகின்ற போது இணைப்பு வாக்கியத்தினுடைய மறுப்பு முற்கூற்றும் மறுக்கப்படும். பிக்கு பதிலாக நாங்கள் இங்கே நொட்பிய மறுப்பாக பிரயோகிக்கின்றோம். நொட்கியூவுக்கு பதிலாக கியூஐ நாங்கள் இங்கே பிரயோகிக்கின்றோம். வரைவு நிறைவடைந்திருக்கின்றது. பியும் நொட்பியும் இங்கே விதிமுறை மாறிகள் காணப்படுறதால் அந்த கிளை மூடப்படுகின்றது. நொட்கியூ கியூ இங்கே மூடப்படுகின்றது. பி நொட்பி இங்கே மூடப்படுகின்றது. நொட்கியூ கியூ மூடப்படுகின்றது. எனவே இங்கே இரட்டைக்குடையூடாக இணைக்கப்பட்ட இந்த சூத்திரங்கள் நிறைவடைந்த வரவை அவதானிக்கின்ற போது வரவின் எல்லா கிளைகளும் மூடப்பட்டிருக்கின்றது. பி நோட் பி நோட் கியூ கியூ, பி நோட் பி நோட் கியூ கியூ. எனவே மாணவர்கள் விடை எழுத வேண்டும். மூடிய விருட்சம் குறியீட்டு வாக்கியங்கள் அல்லது சூத்திரங்கள் முரணானவை. இவ்வாறு விடை எழுத வேண்டும். இங்கே இரண்டாம் கட்ட செயற்பாடு தொடரப்பட மாட்டாது. இல்லை, முதலாம் கட்ட சோதனையிலே இந்த இரட்டைக்குடையூடாக இணைக்கப்பட்ட அந்த சூத்திரங்களின் மீது உண்மை விருட்ச விதி பெறப்படுகின்ற போது வரைவு மூடப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே குறியீட்டு சூத்திரங்கள் ஒன்றுக்கொன்று முரணானவை என்ற விடை பெறப்படும். எனவே இரண்டாவது படிநிலையை மாணவர்கள் பிரயோகிக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை. எவ்வாறு இரண்டாவது சந்தர்ப்பத்திலே நாங்கள் தொடர வேண்டும் என்று அவதானிப்போமாக இருந்தால், இங்கே கிளை திறந்தப்பட்டிருந்தால் அங்கே திறந்த விருட்சம் என்ற விடை பெறப்படும். எனவே குறியீட்டு சூத்திரங்கள் முரணானவை அல்ல என முடிவு செய்து நாங்கள் இரண்டாம் கட்ட செயற்பாட்டிலே அதன் மறைவடிவத்தின் மீது உண்மை விருட்ச விதிகளை பிரயோகிக்க வேண்டும். நாங்கள் இரட்டைக்குடாக இணைத்து முரண் அல்ல என்பதை துணிந்து முரணானதென்று பதில் கிடைத்தால் இரண்டாம் கட்டம் தேவைப்பாடில்லை. அது திறந்திருக்குமாக இருந்தால் இரண்டாம் கட்ட சோதனை முயற்சியிலே அதை மறைவடிவமாக்கி அது சமனானது அல்லவா என்பதை நாங்கள் துணிய வேண்டும். அவ்வாறு இரண்டாம் கட்ட சோதனை முயற்சியிலே மறைவடிவத்தின் உண்மை விருட்ச வரைவானது மூடியிருக்குமாக இருந்தால் மூடிய விருட்சம் சமனானது என்ற விடை பெறப்படும். மாறாக அந்த மறைவடிவ உண்மை விருட்ச வரைவானது திறந்திருக்குமாக இருந்தால் திறந்த விருட்சம் சமனும் முரணும் அல்ல என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இங்கே முதலாவது கட்டத்தோடு இங்கே மூடிய விருட்சமாக இருப்பதால் முரணான சூத்திரங்கள் என்ற விடை பெறப்பட்டிருக்கின்றது. எனவே இரண்டாம் கட்ட முயற்சிக்கு நாங்கள் செல்லவில்லை. எப்போது அந்த இரண்டாம் கட்ட முயற்சி தேவைப்படும் அதை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் இப்போது அவதானிக்க இருக்கின்றோம். இப்போது தரப்பட்ட குறியீட்டு சூத்திரங்களை மாணவர்கள் அவதானிப்பீங்களா இருந்தால், பி இணைப்பு கியூனுடைய மறுப்பு நோட் பி உறழ்வு நோட் கியூ. இவை சமனா முரணா சமனும் முரணும் அல்லாதவையா? வளைவு போன்றான செயற்பாடுகளை மாணவர்கள் இங்கே முயற்சி செய்ய வேண்டும். பி இணைப்பு கியூனுடைய மறுப்பு இரட்டைக்குடையினூடாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. நோட் பி உறழ்வு நோட் கியூ. இங்கே உண்மை விருட்ச விதிகளை நாங்கள் பிரயோகிக்க முற்படுகின்றோம். நேரடியாக அவை முரணானவையா அல்லவா என்ற முதலாவது சோதனையிலே இங்கே நாங்கள் ஈடுபடுகின்றோம். பி இணைப்பு கியூனுடைய மறுப்பு முன்னடை, அதனுடைய மறுப்பு பி இணைப்பு கியூ பின்னடையாக இங்கே எழுதப்படுகின்றது. முற்கூற்றுடைய மறுப்பு பி என் கியூனுடைய மறுப்பு பி என் கியூ. பிற்கூற்று நோட் பி உறழ்வு நோட் கியூ. பிற்கூற்றினுடைய மறுப்பு நோட் பி உறழ்வு நோட் கியூ முழுவதனுடைய மறுப்பு. இவ்வாறு நாங்கள் செய்கையை தொடருகின்ற போது முதலே கிளையாக்கி இருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு குறியீட்டு சூத்திரங்களுக்கும் பொருத்தமான உண்மை விருட்ச விதிகளை அவதானிப்போமாக இருந்தால் இங்கே இரண்டு இணைப்பினுடைய மறுப்பும் உறழ்வும் கிளையாக்கல் விதிக்கு உட்படும். எனவே இங்கே அவதானிப்பீங்களா இருந்தால் நோட் பி உறழ்வு நோட் கியூ, நோட் பியும் நோட் கியூவும் வரிசையாக்கப்படுகின்றது. அடுத்ததாக பி இணைப்பு கியூனுடைய மறுப்பு வரிசையாக்கலுக்கு உட்படுகின்ற போது அங்கும் நோட் பி, இங்கு நோட் கியூ. அதே சமனான செய்க நோட் பி நோட் கியூ.
இங்கே அவதானிப்போமாக இருந்தால் இது கிளையா வரிசையாக்கத்துக்கு உட்படும். பியும் கியூவும், பி இணைப்பு கியூ அது வரிசையாக்கல் இணைப்பு வாக்கியம். உரலினுடைய மறுப்பும் வரிசையாக்கம். எனவே முற்கூற்று மறுக்கப்படுகின்றது. நோட் பிக்கு பி எழுதுகின்றோம், நோட் கியூவுக்கு கியூ எழுதுகின்றோம். இங்கே வரவை அவதானிக்கின்ற போது இங்கே வரவிலே பி கியூ விதிமறை மாறிகள் காணப்படவில்லை, அங்கே திறந்திருக்கின்றது. அவ்வாறுதான் இங்கே நோட் கியூவுக்கு கியூ காணப்படவில்லை. இங்கே கிளைகள் மூடப்படவில்லை. எனவே திறந்த விருட்சம் முரணானவை அல்ல என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறாக இருந்தால் இரண்டாம் கட்டத்தை தொடர வேண்டும். மூடப்பட்டால் முரணானவை என்ற விடை பெறப்படுகின்றது. இரண்டாம் கட்ட சோதனை தேவையில்லை. ஆனால் திறந்திருக்கின்ற காரணத்தினால இரண்டாம் கட்ட சோதனையில் மாணவர்கள் ஈடுபட வேண்டும். எனவே இந்த இரண்டாம் கட்ட சோதனை என்பது இதன் மீது மறைவடிவமாக்கிய வடிவத்திலே உண்மை விருட்ச விதிகளை பிரயோகிக்க வேண்டும். எனவே நாங்கள் இங்கே மறைவடிவம் என்கின்ற போது பி இணைப்பு கியூவினுடைய இந்த ரெண்டு உக்குடை மாறிலியினூடாக இணைக்கின்றோம். நோட் பி உரழ்வு நோட் கியூ அதனுடைய மறுப்பு முழுவதை மறுத்து இரண்டாம் கட்ட சோதனைகளிலே மறைவடிவமாக்கி அதன் மீது விருட்சத்தை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். எனவே இங்கே முதலாவது நிலையிலே திறந்த விருட்சம் முரண் அல்ல என்ற விடை பெறப்படுகின்றது. எனவே இரண்டாம் கட்ட முயற்சி மறைவடிவத்தின் மீது மேற்கொள்ளுகின்ற போது இங்கே அவதானிக்க வேண்டும். இரட்டை கூடிய மறுப்பு முற்கூற்றினுடைய மறுப்பு பிற்கூற்றினுடைய மறுப்பு நொட்பி உரளவு நொட்கியினுடைய மறுப்பு பிற்கூற்று நொட்பி உரளவு நொட்கி மறைவடிவ உண்மை விரிச்ச அந்த இரட்டை குடை சூத்திரத்தின் மீது நாங்கள் உண்மை விருட்ச விதிகளை கட்டி எழுப்புகின்ற போது முற்கூற்றுடைய மறுப்பு, பிற்கூற்றினுடைய மறுப்பு, பிற்கூற்று. இங்கே அவதானிப்புமாக இருந்தால் நொட்பியுடைய நொட்கியுடைய மறுப்புக்கு நாங்கள் வரிசையாக்கம் செய்ய வேண்டும். பியும் கியூ பி இணைப்பு கியூனுடைய மறுப்புக்கு கிளையாக்கத்துக்கு உட்படுகின்றோம். நொட்பி நொட்கியூ பி இணைப்பு கியூ வரிசையாக்கம் பியும் கியூ கிளையாக்குகின்ற போது நொட்பியுடைய நொட்கியூ நொட்பியும் நொட்கியூ. எனவே நொட்பி பி மூடப்படுகின்றது, நொட்கியூ கியூ மூடப்படுகின்றது, பி நொட்பி மூடப்படுகின்றது, நொட்கியூ கியூ மூடப்படுகின்றது. எனவே தரப்பட்ட இரட்டைக்குடை வடிவம் திறந்திருந்த நிலையில் அது முரணல்ல என்ற விடை பெறப்படுகின்ற போது இரண்டாம் கட்ட முயற்சி மறைவடிவமாக்கி அதை நாங்கள் சோதனை செய்கின்றோம். எனவே இங்கே கிளைகள் மூடப்பட்டதால விடை எழுதுகின்றோம். மூடிய விருட்சம் குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவை. குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவை என்ற விடையை பெறப்படுகின்றது. இந்த இரண்டாம் கட்டத்திலும் திறந்திருக்குமாக இருந்தால் திறந்த விருட்சம் சமனும் முரணும் அல்லாதவை என்ற விடையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எனவே முதலாம் கட்டத்திலே மூடிய விருட்சம் பெறப்பட்டால் முரண் என்ற விடை பெறப்படும். இரண்டாம் கட்டம் தொடரப்பட மாட்டாது. முதலாம் கட்டம் திறந்த விருட்சம் என்று பெறப்பட்டால் அது முரணல்ல என்ற விடை பெறப்படுகின்ற போது இரண்டாம் கட்ட சோதனை முயற்சியிலே மறைவடிவமாக்குகின்ற நிலையிலே அதன் மீது உண்மை விருட்சத்தை பிரயோகிக்கின்ற போது விதிகளை அங்கே நிறைவடைந்த வரைவானது மூடிய விருட்சம் என்று பெறப்படுகின்றார். ஆகவே குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவை என்ற முடிவுக்கு வருகின்றோம். இவ்வாறான நிலையிலே இங்கே மீண்டும் அங்கே கிளைகள் திறக்கப்பட்டிருந்தால் இரண்டாம் கட்ட மறைவடிவ சோதனையிலும் திறந்த விருட்சம் குறியீட்டு சூத்திரங்கள் சமனும் முரணும் அல்லாதவை என்ற முடிவுக்கு நாங்கள் வந்து கொள்ள முடியும். எனவே அவ்வாறான ஒரு பயிற்சியை பற்றி நாங்கள் இங்கே அவதானிக்க இருக்கின்றோம். பி இணைப்பு கியூ, பி உக்கடை கியூ குறியீட்டு சூத்திரங்கள் இவை சமனா முரணா, சமனும் முரணும் அல்லாதவையா? எனவே மாணவர்கள் வளமை போன்று இங்கே பயிற்சிகளில் நீங்கள் அறிவுறுத்தப்பட்டவாறு நேரடியாக இரட்டைக்குடையை பிரயோகித்து அந்த குறியீட்டு சூத்திரத்திலே முரண்முரணல்ல என்ற சோதனையை மேற்கொள்ளுகின்றீர்கள். அவ்வாறு இருந்தால் பி இணைப்பு கியூ அதனுடைய மறுப்பை நாங்கள் முற்கூற்றினுடைய மறுப்பு என்பதும் பிற்கூற்று பி யுக்குடை கியூ அதனுடைய மறுப்பு பி யுக்குடை கியூவையும் அங்கே நாங்கள் கிளையாக்கம் செய்கின்றோம். தொடர்கின்ற போது நேரடியாக பியும் கியூவும் வரிசையாக்கப்படுகின்றது. பி யுக்குடை கியூவிலே
இங்கே கிளியாக்க முற்படுகின்ற போது முற்கூற்றுடைய மறுப்பு பிற்கூற்று நொட்பியும் கியூவும் பெறப்படுகின்றது. நொட்பி பி க்ளோஸ் பண்ணப்படுகின்றது, மூடப்படுகின்றது. ஆனால் கியூ இங்கே திறக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் பி கூட கியூ அது உக்குடையினுடைய மறுப்பு நாங்கள் அதை வரிசையாக்குகின்றோம். பியும் நொட்கியூவும் அங்கே வரிசையாக்கப்படுகின்றது. பி இணைப்பு கியூடைய மறுப்பு அங்கே கிளியாக்கத்துக்கு உட்படும். இணைப்பினுடைய மறுப்பு முற்கூற்றும் மறுக்கப்படும், பிற்கூற்றும் மறுக்கப்படும். எனவே பி நொட்பி மூடப்படுகின்றது, இங்கே கிளை திறந்திருக்கின்றது. ஆகவே இது திறந்த விருட்சம், முரண் அல்ல என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முரண் அல்ல, திறந்திருக்கின்றது, முரண் அல்ல. அவ்வாறு இருந்தால் அது சமனா அல்லவா என்பதை துணிவதற்காக மறைவடிவத்தை நாங்கள் அங்கே பிரயோகிக்கின்றோம். மறைவடிவத்தை பிரயோகிக்கின்றோம். பி இணைப்பு கியூ, பி உக்குடை கியூ. அந்த மறைவடிவத்திலே பி இணைப்பு கியூ பெறப்படுகின்றது. பி இணைப்பு கியூடைய மறை பிற்கூற்று மறுக்கப்படுகின்றது. முற்கூற்றுடைய மறுப்பும் பிற்கூற்றினுடைய மறுப்பும் பிற்கூற்றும் என்ற அந்த இரட்டைக்குடையுடைய கிளையாக்க நியதிகளுக்கு உட்பட்ட வகையிலே அங்கே கிளையாக்கம் செய்யப்படுகின்றது. அவ்வாறு இருந்தால் தொடர்ந்து விதிகளை பிரயோகிக்கின்ற போது பியும் கியூவும் வரிசையாக்கப்படுகின்றது. பி கூட கியூடைய மறுப்பிலும் பி கியூ வரிசையாக்கப்படுகின்றது. பி கூட கியூடைய மறுப்பும் வரிசையாக்கத்துக்கு உட்படும். பியும் நொட் கியூ. எனவே நொட் கியூ கியூ இங்கே வரைவு மூடப்படுகின்றது. இங்கே அவதானிப்பமாக இருந்தால் பி இணைப்பு கியூடைய மறுப்பு கிளியாக்கத்துக்கு உட்படுகின்றது. பி இணைப்பு கியூடைய மறுப்பு நொட் பி நொட் கியூ. மீண்டும் இங்கே பி கூட கியூவை கிளியாக்குகின்ற போது நொட் பியும் கியூவும் கிளியாக்கப்படுகின்றது. நொட் பியும் கியூவும் கிளியாக்கப்படுகின்றது. எனவே மாணவர்கள் அவதானிப்பீங்களாக இருந்தால் இங்கே கிளையை அவதானிக்கின்ற போது இங்கே இது மூடப்பட்ட விருட்சமாக காணப்பட்டாலும் இங்கே கிளைகள் மூடப்படவில்லை என்பதை மாணவர்கள் அவதானிக்க முடியும். எனவே மறைவடிவ சோதனை முயற்சியிலே சமன் அல்ல என்ற சோதனையிலே இங்கே திறந்த விருட்சம் பெறப்படுகின்றது. எனவே மாணவர்கள் விடை எழுதி கொள்ள முடியும். திறந்த விருட்சம் சமன் முரண் அல்லாதவை என்ற விடையை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே முரண் அல்ல என்ற சோதித்து மூடியதாக இருந்தால் முரண் என்ற விடையை கொடுக்க வேண்டும். திறந்ததாக இருந்தால் சமன் அல்ல என்பதை சோதிப்பதற்காக மறைவடிவமாக்க முயற்சியிலே மறைவடிவ குறியீட்டு சூத்திர நிலைகளில் உண்மை விருட்சத்தை பிரயோகித்து அந்த மறைவடிவம் மூடியதாக இருந்தால் தரப்பட்ட குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவை என்ற விடையை பெற்றுக்கொள்ளலாம். திறந்ததாக இருந்தால் சூத்திரங்கள் சமனும் முரணும் அல்லாதவை என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஒரே வினாவிலே சமனா முரணா சமன் முரண் அல்லவா என்று கேட்கின்ற போது முரண் என இதை துணிய வேண்டும். பின்பு சமனா அல்லவா என துணிய வேண்டும். அவ்வாறு இறுதி முயற்சியிலே அந்த கிளையும் திறந்திருக்கின்ற போது சமன் முரண் அல்லாதவை என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதை பகுதி ஒன்றிலே இவ்வாறான வினாக்கள் அமைவதுண்டு. நேரடியாக இவ்விதமான ஒரு நிலையை தந்துட்டு இந்த சூத்திரங்கள் சமனானவையா முரணானவையா கூறியது கூறலா பராதி உண்மையாக என்கிற போது இவ்வாறான ஒரு விடை பெறப்பட்டிருக்கின்ற ஒரு வினாவிலே பகுதி ஒன்றிலே குறியீட்டு சூத்திரங்கள் மூடப்பட்டு இருந்தால் நாங்கள் நேரடியாக விடையை அளிக்க முடியும். அது முரணானவை என்ற விடையை தெரிவு செய்யலாம். இவ்வாறான நிலையிலே திறந்திருக்குமாக இருந்தால் அது சமனும் முரணம் அல்லாதவை என்ற விடையை தெரிவு செய்ய முடியும். இந்த மறைவடிவம் மூடியதாக இருந்தால் அது சமனானவை என்ற விடையை தர முடியும். எனவே பகுதி ஒன்றிலும் பகுதி ரெண்டிலும் இவ்வாறான வினாக்களை எதிர்பார்க்கலாம். இவ்வாறான குறியீட்டு சூத்திரங்களுடைய நிலைகளை அவதானித்து அது நேரடியாக சோதிக்கப்பட்டிருக்கின்றதா மறைவடிவமாக்கப்பட்டிருக்கின்றதா கிளை மூடியதா கிளை திறந்ததா என்பதை மாணவர் அவதானித்து அந்த குறியீட்டு சூத்திரங்கள் சோடிகள் சமன் முரண் அல்லது சமன் முரண் அல்லாதவை என்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது.
மீண்டும் இறுதியாக இந்த உண்மை விருட்சம் தொடர்பான மீண்டும் ஒரு வினாவுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். ஒரு குறியீட்டு சூத்திரம் கூறியது கூறலா, கூறியது கூறல் அல்லவா? ஒரு குறியீட்டு சூத்திரம் கூறியது கூறலா, கூறியது கூறல் அல்லவா என்ற வினா கேட்கப்படுகின்ற போது எவ்வாறு மாணவர்கள் அதற்கு விடையளிக்க வேண்டும் என்பதை அவதானிக்க இருக்கின்றோம். உதாரணமாக நாங்கள் அவதானிக்கின்றோம், பி இணைப்பு Q not P மூலதனுடைய மறுப்பு. இந்த குறியீட்டு சூத்திரம் தரப்பட்டு இது கூறியது கூறலா அல்லவா என கேட்கப்பட்டால் மாணவர்கள் இந்த சூத்திரத்தை மறைவடிவமாக்க வேண்டும். மறைவடிவமாக்குகின்ற போது மறுப்பு மாறிலி பிரயோகிக்கப்பட்டிருந்தால் மறுப்பு நீக்கப்படுகின்றது, மறுப்பு மாறிலி இல்லாவிட்டால் மறுப்பு பிரயோகிக்கப்படும். நீக்கப்பட்ட அந்த மறைவடிவத்திலே உண்மை விருட்சத்தை பிரயோகிப்பதாக இருந்தால் பி இணைப்பு not P, அங்கே வரிசையாக்கத்துக்கு நாங்கள் செல்ல முடியும், இணைப்பு வாக்கியம். எனவே பி not P விதிமறை மாறிகள் காணப்படுவதால இந்த வரைவிலே கிளை மூடப்படுகின்றது. மூடிய விருட்சம் தரப்பட்ட குறியீட்டு வாக்கியம் கூறியது கூறல் என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக மறைவடிவமாக்கி நாங்கள் அதை சோதிக்கின்ற போது வரைவு நிறைவுற்றதாக இருந்தால் அது கூறியது கூறல் என்ற விடையை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு உதாரணத்தை அவதானிப்போமாக இருந்தால் P உட்கடை Q உட்கடை not P உறழ்வு Q, இந்த குறியீட்டு வாக்கியம் கூறியது கூறலா அல்லவா என கேட்கப்பட்டால் இங்கே மறுப்பு மாறிலியை மாணவர்கள் பிரயோகிக்க வேண்டும். அங்கே மறுப்பு இல்லாத போது மறுப்பை பிரயோகிப்பதும், மறுப்பு உள்ள போது மறுப்பை நீக்குவதும் இன்றியமையாத ஒன்று. இங்கே மறுப்பு இருக்கின்றது, மறை வடிவம் என்கின்ற போது மறுப்பு நீக்கப்படுகின்றது. இங்கே மறுப்பு இல்லை, எனவே மறை வடிவம் என்கின்ற போது மறுப்பை நாங்கள் பிரயோகிக்கின்றோம். உட்கொடையுடைய மறுப்பு வரிசையாக்கத்துக்கு உட்படுகின்றது. எனவே முற்கூற்று பிற்கூற்றினுடைய மறுப்பு P உட்கடை Q not P உறழ்வு Q உடைய மறுப்பை நாங்கள் இங்கே பிரயோகிக்கின்றோம் வரிசையாக்கத்துக்கு. இங்கே இனி தொடர்ந்து வரிசையாக்கத்துக்கு உட்படுகின்ற ஒரு கூற்று காணப்படுகின்றது, not P உறழ்வு Q உடைய மறுப்பு. எனவே உறழ் வாக்கியத்தை நாங்கள் மறுப்பை வரிசையாக்குகின்ற போது முற்கூற்று மறுப்பும் பிற்கூற்று மறுப்பையும் நாங்கள் இங்கே கையாள வேண்டும். முற்கூற்றினுடைய மறுப்பும் பிற்கூற்றினுடைய மறுப்பு. எனவே P பிற்கூற்றினுடைய மறுப்பு not Q. இங்கே P உட்கடை Q உடைய மறுப்பை கிளியாக்குகின்றோம். முற்கூற்றினுடைய மறுப்பு not P, பிற்கூற்று Q. எனவே கிளைகள் மூடப்பட்டுள்ளன. தரப்பட்ட குறியீட்டு வாக்கியம் கூறியது கூறல். எனவே நேரடியாக ஒரு குறியீட்டு வாக்கியம் கூறியது கூறலா அல்லவா என வினாவப்படுகின்ற போது அந்த குறியீட்டு வாக்கியத்தை மறைவடிவமாக்கி உண்மை விருட்சத்தை கட்டி எழுப்புகின்ற போது வரைவானது மூடப்பட்டிருந்தால் கூறியது கூறல் என்ற விடை பெறப்படும். வரைவு திறந்திருக்குமாக இருந்தால் கூறியது கூறல் அல்ல என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். P உறழ்வு Q உட்கடை P இணைப்பு Q, இந்த குறியீட்டு வாக்கியம் கூறியது கூறலா அல்லவா? அவதானித்தது போல நாங்கள் அந்த வாக்கியத்தை மறைவடிவமாக்குகின்றோம். உண்மை விருட்ச விதிகள் பிரயோகிக்கப்படுகின்ற போது உட்கடையுடைய மறுப்பு வரிசையாக்கம் P உறழ்வு Q,
முற்கூற்று பிற்கூற்றுடைய மறுப்பு பி இணைப்பு கியூனுடைய மறுப்பு. தொடர்ந்து இங்கே உண்மை விரிச்ச விதிகளை பிரயோகிக்கின்ற போது உறழ்வு இணைப்பினுடைய மறுப்பு ரெண்டும் கிளியாக்கத்துக்கு உட்படும் பி கியூ. இங்கே பி இணைப்பு கியூவின் மீது மறுப்பின் மீது நாங்கள் விரிச்சத்தை பிரயோகிப்பதாக இருந்தால் இணைப்பினுடைய மறுப்பு அது கிளியாக்கல் நொட் பியும் நொட் கியூ, நொட் பியும் நொட் கியூ. எனவே நொட் பி பி மூடப்படுகின்றது, நொட் கியூ கியூ மூடப்படுகின்றது. ஆனால் கியூ நொட் பி இங்கே திறந்திருக்கின்றது. எனவே மறைவடிவ அந்த வாக்கியத்திலே கிளைகள் திறந்திருந்ததால விடை பெறப்படுகின்றது திறந்த விருட்சம். தரப்பட்ட குறியீட்டு வாக்கியம் கூறியது கூறல் அல்ல என்ற முடிவை நாங்கள் பெறுகின்றோம். அவ மறைவடிவமாக்கி நிறைவடைந்த வரைவானது மூடப்பட்டிருந்தால் கூறியது கூறல் என்ற விடை பெறப்படும் மூடிய விருட்சம் என்ற வகையிலே. அது திறந்ததாக இருந்தால் திறந்த விருட்சம் கூறியது கூறல் அல்ல என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதே விடயத்திலே நாங்கள் ஒரு குறியீட்டு வாக்கியம் முரண அல்லவா, கூறியது கூறல் அல்லவா என வினாவுகின்ற போது மறைவடிவமாக்கி சோதிக்கின்றோம். நேரடியாக முரண அல்லவா என சோதிக்கின்ற ஒரு வினாவப்படுகின்றது. எனவே ஒரு குறியீட்டு வாக்கியம் முரண் அல்லவா என்பதை தீர்மானிக்கின்ற போது பி இணைப்பு நொட் பி கேட்கப்பட்ட வினா இந்த குறியீட்டு வாக்கியம் முரண் அல்லது முரண் அல்ல. நேரடியாக அந்த குறியீட்டு வாக்கியத்திலே நாங்கள் உண்மை விரிச்ச விதிகளை பிரயோகிக்கின்றோம். பி நொட் பி இங்கே மூடப்பட்ட விருட்சமாக இருக்கின்றது. எனவே மூடிய விருட்சம் குறியீட்டு வாக்கியம் முரண் என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மறைவடிவமாக்குகின்ற முயற்சியிலே மூடப்பட்டால் கூறியது கூறல், திறந்திருந்தால் கூறியது கூறல் அல்ல. நேரடியாக நாங்கள் சோதிக்கின்ற போது மூடப்பட்டிருந்தால் கூறியது கூறல் என்ற விடை முரணானது என்ற விடை பெறப்படும். திறந்திருக்குமாக இருந்தால் முரண் அல்ல என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை நாங்கள் மறைவடிவமாக்கி சோதிப்போமாக இருந்தால் இந்த வாக்கியம் முரணா அல்லவா என கேட்கப்படுகின்ற போது நேரடியாக அந்த வாக்கியத்தை நாங்கள் உண்மை விரிச்ச விதிகளுக்கு உட்படுத்துகின்றோம். இங்கே நொட்பியும் நொட்கியும் கிளியாக்கம் செய்யப்படுகின்றது. எனவே விடை பெறப்படுகின்றது திறந்த விருட்சம் முரண் அல்ல என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேரடி சோதனையிலே மூடப்பட்டால் முரண், திறந்திருந்தால் முரண் அல்ல என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பி இணைப்பு கியூ நோட் பி உரளு நோட் கியூ இரண்டும் இங்கே மறுப்பு பிரிவு உட்படுகின்றது. இந்த குறியீட்டு வாக்கியம் முரணா அல்லவா? நேரடியாக நாங்கள் இங்கே சோதனைக்கு உட்படுத்துகின்றோம். பி இணைப்பு கியூடைய மறுப்பு நோட் பி உரளு நோட் கியூடைய மறுப்பு. பி இணைப்பியுடைய மறுப்பு கிளியாக்கத்துக்கு உட்படும் நோட் பி நோட் கியூ. நோட் பி உரளு நோட் கியூடைய மறுப்பு வரிசையாக்கத்துக்கு உட்படும் பியும் கியூ. எனவே திறந்திருக்கின்றது விடை திறந்த விருட்சம் முரண் அல்ல என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த குறியீட்டு வாக்கியம் முரணா அல்லவா என கேட்கப்பட்டால் நேரடியாக நாங்கள் அங்கே உண்மை விருட்சத்தை கட்டியெடுப்புகின்ற முயற்சியிலே பி கூட கியூ, பி இணைப்பு நோட் கியூ, முற்கூற்று பிற்கூற்றினுடைய மறுப்பு. மீண்டும் இங்கே பியும் கியூவும் வரிசையாக்கத்துக்கு உட்படுகின்றது. பி நோட் கியூ. இங்கே பி கூட கியூ வரிசையாக்குகின்றோம், கிளியாக்குகின்றோம். நோட் பி
வரைவு கிளைகள் மூடப்பட்டதால தரப்பட்ட குறியீட்டு வாக்கியம் முரணானது என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இறுதியாக ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே அவதானிக்க இருக்கின்றோம். ஒரு குறியீட்டு வாக்கியம் கூறியது குரலா, முரணா, பராதீன உண்மை அல்லவா என கேட்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். P கூட Q உட்கிடை not P equal to Q. கூறியது கூறலாம், முரணா பராதீன உண்மையா? முதல்ல முரணா அல்லவா என்பதை தீர்மானிப்பதற்கு நேரடியாக இங்கே உண்மை விரிச்ச விதிகளை நாங்கள் பிரயோகிக்கின்றோம். P உட்கிடை Q not P equal to not Q. P கூட Q கிளையாக்கத்துக்கு உட்படுகின்றது, not P Q, இங்கே not P Q. எனவே திறந்த விருட்சம் பராதீன உண்மை அல்ல. எனவே தொடர்ந்து திறந்த விருட்சமாக இருக்கின்றதால நாங்கள் மறைவடிவ சோதனையை மேற்கொள்ள வேண்டும். மறைவடிவமாக்கி சோதிக்கின்ற போது P கூட Q not P equal to Q உடைய மறுப்பு, இங்கே not P equal to Q உடைய மறுப்பு P யும் not Q யும் வரிசையாக்கத்துக்கு உட்படுகின்றது, not P யும் Q யும் கிளையாக்கத்துக்கு உட்படுகின்றது, not P P Q. எனவே மூடிய விருட்சம் கூறியது கூறல், ஆகவே பராதீன உண்மை அல்ல என்ற விடை பெறப்படும். இங்க திறந்த விருட்சமாக இருக்கிறதால பராதீன உண்மை அல்ல. எனவே இங்கே மறைவடிவத்தை சோதிக்கின்ற போது மூடிய விருட்சமாக பெறப்படுகின்றது. எனவே விடை கூறியது கூறல், பராதீன உண்மை அல்ல என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாறாக இங்கு திறந்திருக்குமாக இருந்தால் பராதீன உண்மை என்ற விடையை நாங்கள் பெற முயற்சி செய்கின்றோம். அவ்வாறான ஒரு பயிற்சியை நாங்கள் இறுதியாக அவதானிக்க இருக்கின்றோம். not P இணைப்பு not Q உட்கிடை P உட்கிடை Q. முதலாம் கட்ட சோதனையிலே முரணலை என்பதை பரிசீலிப்பதற்காக P இணைப்பு Q not Q உடைய மறுப்பு P உட்கிடை Q இங்கே கிளையாக்கப்படுகின்றது. இங்கே P இணைப்பு not Q உடைய மறுப்பு not Q யும் Q யும் கிளையாக்கப்படுகின்றது, not P யும் Q யும் கிளையாக்கப்படுகின்றது. எனவே திறந்த விருட்சம் பராதீன உண்மை அல்ல என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இரண்டாம் கட்டத்திலே மறைவடிவமாக்கி சோதிக்கின்றோம். முற்கூற்று P இணைப்பு not Q உடைய மறுப்பு, பிற்கூற்றினுடைய மறுப்பு P கூட Q உடைய மறுப்பு. இங்கே P not Q வரிசையாக்கத்துக்கு உட்படுகின்றது, not P Q not P இணைப்பு not Q என்பது அவதானிக்கப்பட வேண்டும். எனவே not P not Q இங்கே வரிசையாக்கத்துக்கு உட்படுகின்றோம். இங்கே not P Q, எனவே not Q Q மூடப்படுகின்றது, இங்கே திறந்திருக்கின்றது. திறந்த விருட்சம் கூறியது கூறல் அல்ல, ஆகவே பராதீன உண்மை என்ற விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஒரு குறியீட்டு வாக்கியம் கூறியது கூறலா, முரணா, பராதீன உண்மையா என கேட்கின்ற போது தரப்பட்ட சூத்திரத்தை நேரடியாக சோதிக்கின்ற போது மூடப்பட்டிருந்தால் முரண் என்ற விடை பெறப்படும். இரண்டாவது செய்கை தொடரப்பாட்டாது.
திறந்திருக்குமாக இருந்தால் மறைவடிவமாக்கி அதன் மீது கூறியது கூறலா அல்லவா என சோதிக்கின்ற போது வரைவு மூடப்பட்டிருந்தால் கூறியது கூறல் என்ற விடை பெறப்படும். அது திறந்திருக்குமாக இருந்தால் கூறியது கூறல் அல்ல, ஆகவே பராதீன உண்மை என்ற விடை பெறப்படும். எனவே இந்த உண்மை விருட்சம் என்ற அலகின் ஊடாக நாங்கள் வாதங்களை, வாய்ப்பான வாய்ப்பெற்ற வாதங்களை தீர்மானித்தல், தேற்றங்கள் வலிதானது என்பதை நிறுவுதல், குறியீட்டு சூத்திரங்கள் சமனானவையா அல்லவா, முரணானவையா அல்லவா, குறியீட்டு சூத்திரங்கள் சமனா முரணா, சமணம் முரணம் அல்லவா என்பதை 2 குறியீட்டு சூத்திரங்களை தீர்மானிக்கின்ற முறையை, ஒரு குறியீட்டு சூத்திரம் தரப்பட்ட சூத்திரம் கூறியது கூறலா அல்லவா, முரணா முரண் அல்லவா, ஒரே வினாவு அது கூறியது கூறலா முரணா, பராதீன உண்மையா என்ற கேள்விகள் நாங்கள் கேட்கப்படுகின்ற போது எவ்வாறு விடை அளிக்க வேண்டும் என்பது பற்றி நாங்கள் விரிவாக ஆராய்ந்திருந்தோம். அப்போ இன்றைய இந்த காணொலியினூடாக நாங்கள் உண்மை விருட்சம் என்ற அந்த அலகை பூரணமாக அவதானித்து நிறைவு செய்திருக்கின்றோம். எனவே மீண்டும் ஒரு உயர்தர பரீட்சைக்கு அவசியமான பயனிலை தர்க்கம் என்ற ப்ரெடிகேட் லாஜிக் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் தொடர்ந்து வருகின்ற காணொலியின் ஊடாக அவதானிக்க இருக்கின்றோம். அந்த நிகழ்வு வரை உங்களோடு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் நாங்கள் சந்திப்போம்.